சார் இதையும் தாண்டி முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாமே சமுதாயத்தை நோக்கி இருக்கிற திட்டம். என்னுடைய சிந்தனை நான் அசம்பிளிலே பேசியிருக்கிறேன். இந்திய பொருளாதார வளர்ச்சி, மாநில பொருளாதார வளர்ச்சி, மாவட்ட பொருளாதார வளர்ச்சி, ஒரு கிராமமே நல்லா வளர்ச்சியான ஊர் அப்படிலாம் பேசுவாங்க. இந்த முதலமைச்சர் என்னன்னா வீடே பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால் நாடே பொருளாதார வளர்ச்சியாக நினைக்கிற சிந்திக்கக்கூடிய எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம்னு கேட்டிங்கன்னா காலை உணவு திட்டம் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். 5வது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் காலையில் ஸ்கூலில் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு விடுறதோட சரி, அம்மாக்களுக்கு வேலை நேராக பையனே போகிறான். அவங்க போய் தட்டு வச்சு நல்லா சுடுறத சாப்பிட்டுட்டு ரொம்ப அறிவாளியாக ஆகிறான். தூங்குறதுக்கும் அறிவாளி ஆகிறதுக்கும் அந்த உணவுன்றது ஒரு முக்கியமான மனித வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான. ஆனால் அந்த பசியினுடைய அருமையை தெரிஞ்ச முதலமைச்சர் இன்றைக்கி பசி அது இப்போ தேர்தல் இருக்குன்னா சொல்லிட்டாருன்னா அது 8வது வரைக்கும் நீட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு. இல்லை பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும்னு ஒரு படம் எடுத்தேன் நான், பானுப்பிரியா வச்சப்போ. அந்த படங்கள் பொதுவாகவே நான் வந்து டைரக்டராக இருந்தாலும் சரி, கேமராமேன் இருந்தாலும் சரி, சில காட்சிகள்லாம் வந்து ஆங்கிள் கரெக்டாக தான் இருக்குதா அப்படின்னு நானே போய் கேமராவில் பார்த்து ஆங்கிள் சரியாக இருந்தால் தான் ஓகே பண்ணுவோம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம், இந்த வயது வரைக்கும் நான் பெரியார் கொள்கையை நான் ரொம்ப நேசிப்பவன். அந்த கொள்கையிலே வாழணும்னு நினைக்கிறவன். அது எனக்கு தெரிஞ்சு, என் கண்ணுக்கு தெரிஞ்சு இன்றைய இளைஞர்கள் புரிஞ்சிக்காத காலத்தில் ஒரு இளைஞர் வந்து நான் வந்து சனாதானத்தை ஒழிப்பேன் அப்படின்னா அதில் இருக்கிற உட்பொருள் பல பேருக்கு தெரிய மாட்டேன். இந்த வயசில் அந்த கொள்கையை அவர் வந்து கடைப்பிடிக்கிறார். அதனால தான் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு இளைஞரணி மாநாடு, 1.5 லட்சம் பேர் கொண்ட இளைஞர் மாநாடு, முதலமைச்சர் மேடையில் இருந்தார். ஏன்னா வேறு யாரும் தைரியமாக சொல்ல மாட்டாங்க முதலமைச்சர் வச்சு. நான் தைரியமாக சொன்னேன், இவர் வந்து இளம் பெரியார் அப்படின்னு சொன்னேன். பெரியார் எந்த கொள்கைக்காக அந்த காலத்தில் வாழ்ந்தாரோ அது மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்ச இளம் பெரியார் யாருன்னா இன்றைக்கி இருக்கிற மாண்புமிகு தம்பி உதயநிதி ஸ்டாலின் தான் இளம் பெரியார். இப்போ இருக்க நீங்கள் நிறைய பேரை பார்த்து வந்திருப்பீங்க. அரசியலில் வந்துட்டு நீங்கள் முன்னாடி இருந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இருக்க இளம் தலைமுறைகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, பழைய வந்து அரசியல் தலைவர்கள்னு போகும்போது என்னென்னா ஒரு பில்டிங் இருக்குது. ஏன்னா பொதுப்பணித்துறை மந்திரி அப்படி தான் சொல்லணும். உதாரணம், ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கத்துடைய கட்டுமானத்தை உருவாக்குறது ஒரு கடகால் தேவைப்படும், ஒரு டிசைன். அதுதான் கடகால். அதுதான் முன்னாள் தான் தலைவர்கள் பேசிக்கு. நமக்கு அதை வந்து உருவாக்குறதுன்றது தான் இப்போ இருக்கிற தலைவர்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம். இப்போ பெரியார் என்கிற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் தோன்றதுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து பெண்ணடிமை இல்லாமல் பெண் உரிமை கொடுத்துருக்கிறது, நல்லா படிச்சிருக்கிறது, ஜாதி இல்லைன்றது ஒரு பார்க்கறது, இவைகள் போன்றதெல்லாம் இருக்கிறதுக்கு பெரியார்ன்ற ஒரு கட்டமைப்பு தான். அதுக்கு பின்னால் வந்து அதை வந்து உனக்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்ததில் பெருஞ்சர் அண்ணாவுக்கு பெரிய பங்கு உண்டு. அவருக்கு பின்னால் வந்த அண்ணன் கலைஞர் வந்து அரசு பொறுப்பில் ஏற்றதுனால மக்களுக்கு தேவையானதை வந்து எல்லாத்தையுமே ஆணைகளாக பிறப்பித்து அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இவங்க 3 பேர் என்ன நினச்சாங்களோ அதை பேசிக்காக வச்சுன்னு இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து அந்த 3 பேருடைய எண்ணங்களை, அவங்களுடைய செயல்பாட்டை, அவங்க இட்ட செயல்பாட்டுடைய தொடக்கத்தை எல்லாத்தையும் கம்பல் பண்ணி அவர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் செய்கிறார். இதுதான் அவருடைய அடிப்படையே. ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம்னா கவர்மெண்ட் மூலயமா தான் வந்து மக்களை வந்து விழிப்புணர்வு பண்ண முடியும், மக்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும். தனிமனிதனால் இதெல்லாம் பண்ணவே முடியாது. அதனால் இந்த அரசாங்கத்துக்கு வந்து பேசிக் வந்து பெரியார், அண்ணா, கலைஞர் தான் இப்போ இருக்க முதலமைச்சர். ஐயா, இதில் உங்கள் தலைவர் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்லுங்களேன் ஐயா. இல்லை, இது ஒரு மாநாடு, திமுகவுடைய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து கழக நிதிகள் வந்து கொடுக்குறதில்ல. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் முதல் மாவட்டம், கழக நிதி சேர்த்து கொடுத்ததில் முதல் மாவட்டம் அப்படின்றதுக்காக பாராட்டி வந்து எனக்கு தங்க மோதிரம் அணி வைக்கிறார். அவர் கையில் தங்க மோதிரம் அணிவிக்கிறதுக்கு காரணம், நிதி வசூல் பண்ணி கழகத்துக்கு கொடுத்த நிதியில் வந்து முதல் மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்ட செயலாளர் நான் இருந்ததால் எனக்கு வந்து அந்த தங்க மோதிரம் அணிவிச்சார். நான் மோதிரம் அணிக்கும்போது அதே நேரத்தில் ஒரு சைட்டேஷனும் கொடுத்தாரு. அந்த சைட்டேஷனை இவர் கையில் வச்சுக்கிறாரு. இதை மாட்டினோடனே மறுபடியும் இதை கையில் கொடுத்து எனக்கு அந்த சைட்டேஷன் கொடுத்தாரு. இதுதான் ஐயாவை பற்றி ஏதாவது மறக்கவே முடியாது, என்னால் வந்து கலைஞர் ஐயா கிட்ட இந்த விஷயத்த மறக்கவே முடியாது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு வரையில் சொல்லணுன்னாக்கா,
அவர் நினைக்கிறப்ப நான் அழுதுருவேன். அவர் எனக்கு தாய் மாதிரி. இந்த ஒரு தாய் வந்து குழந்தைகளை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க நம்ம கேள்விப்படுவோம் பாரு. அது மாதிரி அரசியலில் என்னை அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தாரு. அதனால் 2 பேருக்கு நன்றி சொல்லணும். அதனால் ஒன்று, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு நன்றி சொல்லணும். என்ன நன்றி சொல்லணும்னா, அப்படி நான் தாயாக நினைக்கிற அவருடைய நினைவெடுத்த கட்டடத்துக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து எத்தனையோ கட்டடத்தை நான் கட்டியிருந்தாலும் கூட எனக்கு மனநிறைவு ஏற்படுற ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால், சென்னையில் மெரினா கடற்கரையில் இருக்கிற அண்ணன் கலைஞருடைய நினைவு இடம்தான் எனக்கு மனநிறைவு தர்றது. அந்த வாய்ப்பு வந்து எனக்கு பொதுப்பணித்துறை வந்ததால் தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. என்னை பொதுப்பணித்துறை அமைச்சராக்குனவர். அதனால் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். எனக்கு அவர் மேலே ஒரு அளப்பரிய எனக்கு பாசம். அதனால தான் நான் எழுதின புக்கு கூட கலைஞர் என்னும் தாயின்னு ஒரு புக்கு எழுதணும். நான் அந்த புக்கை வெளியீடு வந்து சென்னையில் வந்து கலைவாண அரங்கத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டார். முதல் பிரதியை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வாங்கினார். அந்த புத்தக நிகழ்ச்சியில் என்னென்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்ட அரசு ஐஏஎஸ் அதிகாரிகள், இன்றைக்கி எவ்வளோ பேர் செக்ரட்டரி இருக்கிறாங்களோ ஐஏஎஸ் அதிகாரிகள், அதில் 75% ஐஏஎஸ் அதிகாரி அதில் கலந்துக்கினாங்க. பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், என்னுடைய நிறைய நண்பர்கள், பத்திரிக்கை முதலாளிங்க எல்லாருமே கலந்துக்கினாங்க அந்த அந்த நிகழ்ச்சியில். அதில் வந்து வரவேற்புரை வந்து இன்றைக்கி இருக்கிற டெப்டி சிஎம் வரவேற்புரை நிகழ்த்தினார். இண்டுராம் வந்து அதில் கலந்துக்கினார். திருக்குறள் மையத்தினுடைய உலக தலைவரில் ஒருத்தர் யாருன்னு கேட்டால் பொன்னம்பல அடிகளார், குன்றக்குடி மன்றமொழி அடிகளார். குன்றக்குடியில் இருந்தால் கூட அவங்க திருவண்ணாமலை ஆதீனம், அந்த ஆதீனத்துக்கு பேர் திருவண்ணாமலை ஆதீனம். அது திருவண்ணாமலை இந்த ஒரு இதனுடைய ஆதீனம் தான் அங்கே குன்றக்குடியில் இருக்கிறார். அவர் வந்து உலக திருக்குறள் அமைப்பினுடைய தலைவர் அவர். அதனால் வந்து அவரை அழைச்சிருந்தேன். அந்த நிகழ்ச்சி அப்படி தான். பொன்னம்பல அடிகளார், இண்டு ராமு, நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயா, முதலமைச்சர், நான், அவ்வளோதான் அந்த நிகழ்ச்சியை நடந்தது. ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைஞ்சது. அதனால் வந்து அது நான் வந்து அவருக்கு ஏதோ ஒரு கடமை செஞ்சுருக்கிறேன் என்ற உணர்வு இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ஐயா இல்லாமல் கிடையாது. அது ஒரு பெரிய வெற்றி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம், டிஎம்கே அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்களே கிடையாது. சின்ன குழந்தைக்கு கூட இப்போ அரசியல் டிஎம்கே, கலைஞர் ஐயா, ஸ்டாலின் ஐயா, முதல்வர் அப்படின்னு தெரியுது. இந்த நேரத்தில் கலைஞர் ஐயாவை எவ்வளோ தூரத்துக்கு மிஸ் பண்ணுறீங்க? மிஸ் பண்ணுறேன்னு கூட சொல்ல முடியாது. கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு அரசாங்கத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் அண்ணன் கலைஞரை வந்து மறக்க முடியாது. கண்டிப்பாக நான் தான் சொன்னேன்ல, ஒரு கட்டுமானம் தான், கட்டுமானுடைய அடிகோலே அவர் தான். டிசைன், அந்த டிசைன் மேலே தான் நம்ம டெவலப் பண்ணுறோம். நம்ம சமுதாயத்துக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தவர் அவர். எனக்கு தெரிஞ்ச நாடு சுதந்திரம் அடைஞ்சிருப்பாடு. இதை விஞ்சனா இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஞ்சனா தான் உண்டு. நாடு 1947 சுதந்திரம் அடைஞ்சு 52 தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது தேர்தல் வருது. அதுக்கு முன்னால் நல்ல தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. எந்த தலைவரும் குறை சொல்ல முடியாது. பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு அடையாளம் இருக்குது அவருக்குன்னு. ஸ்கூல்லாம் அவர் தான் ஆரம்பித்தார் கிராமத்தில், அப்படின்னு ஒரு அடையாளம் உண்டு அவருக்கு. இப்போ மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அவருக்கு ஒரு அடையாளம் இருக்குது. ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்வார் அப்படின்னு ஒரு அடையாளம் உண்டு அவருக்கு உண்டு. அது யாரையும் மறக்க முடியாது. இப்போ மேடம் கூட முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க கூட 2 காரியங்கள் நல்லது செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் இருக்க முடியாது. எல்லோரும் அவங்க காலத்தில் ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. ஒப்பீடு, ஜனநாயகத்தில் ஒரு ஒப்பீடு. அப்படி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தாரிட்டியாக சொல்கிறது, டேட்டாவை சொல்கிறது. நான் ஒரு அரசாங்கம் கேபினெட்டில் முடிவு பண்ணி, அதில் கேபினெட் இல்லாமல் வந்து சக அதிகாரி வச்சு முடிவு பண்ணி ஒரு முதலமைச்சர் ஆணையிடுறாருன்னா, அந்த ஆணை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்போது தான் மக்களுக்கு வந்து சேருது. எதாக இருந்தாலும் மக்களுக்கு சேர வேண்டியது எங்கள் கோட்டையில் உட்காந்து தான் முடிவு செய்கிறாங்க. அது பலவைகள் வந்து அந்த 8வது டிபார்ட்மெண்ட் டைரக்டர் லெவலில் நடக்கும். பெரும்பான்மையாக வந்து
மாவட்டத்துக்கு வருகிற பொழுது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அதிகாரம் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிற கலெக்டருக்கு தான் உண்டு. அவருக்கு கீழே 1000 அதிகாரி இருப்பாங்க. கண்டிப்பாக. அப்படி அரசாங்கம் போட்ட ஆணைகள் இருக்குது பார், அதான் டேட்டா. அந்த ஆணைகள் எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கிற முதலமைச்சர்லேயே மக்களுக்காக ஆணை போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் கலைஞர் தான். அது இன்னும் யாரும் விஞ்சலை. விஞ்சனா இப்போ எங்கள் தலைவர் வந்து விஞ்சனா தான் உண்டு. அவ்வளோ ஆணை போட்டிருக்கிறார். அந்த ஆணை தான் இந்த சமுதாயத்தை இந்த அளவுக்கு ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒன்று கிராமங்களில் வந்து அதிகமாக வந்து ஆதிதிராவிட குடியிருப்பு உண்டு. ஆதிதிராவிடர்கள் குடியிருப்பு உண்டு. அது சும்மா காலனின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பகுத்தறிவாளர்லாம் காலனிலாம் சொல்கிறதுல அது இப்போ இருக்கிற முதலமைச்சர் காலனி சொல்லவே கூடாது அப்படின்ட்டார். அதெல்லாம் பூரா கூரை வீடாக தான் இருந்தது. 72 வரைக்கும் எல்லாம் கூரை வீடுகள் தான். அதை பூராமே எப்படியாவது ஓட்டு வீடாக மாற்றணும், மச்சு வீடாக மாற்றணும் அப்படின்னு யாருக்கு சிந்தனை வருதுன்னா அண்ணன் கலைஞர் தான் சிந்தனை வருது. எல்லாம் பேசலாம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க. அந்தந்த மாநிலத்தில் புகழ்பெற்ற முதலமைச்சர் இருக்காங்க. வேறு யாருக்கும் தோணலை, இவருக்கு தான் தோணுச்சு. ஆதியோட குடியிருப்பெல்லாம் வந்து இலவசமாக வந்து அவங்களுக்கு வீடு கட்டி தரணும்னு. ஃபைனான்ஸ் படித்தவங்க அது சாத்தியக்கூறு கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து 12,000க்கு மேற்பட்டிருக்கிற ஊராட்சிகள் இருக்குது, அது மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது, துணை கிராமங்கள் இருக்குது. அரசாங்கத்தில் அப்படி வீடு கட்டித்தரதுக்கு சாத்தியக்கூறு இல்லை, இலவசமாக கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபைனான்ஸ் படித்தவங்க. ஆனால் கலைஞர் சொன்னார். ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரே நாளில் கட்டி கொடுன்னு சொல்ல, ஒரே வருஷத்தில் பட்ஜெட் போடணும்னு சொல்லலையா? ஒரு காலனிக்கு 20 வீடுன்னு கட்டினே போனோம்னா ஒரு 10 வருஷத்தில் கட்டி முடிச்சிடலாம் என் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னவர் அவர். அதனால் அவருக்கு தான் தோணுச்சு இந்தியாவிலே முத இலவசமாக வீடு கட்டி தரலாம் ஆதிதிராவிட குடியிருப்பில்னு. அது அப்படி விரிவடைந்து இப்போ எல்லோரும் கட்டித்தராங்க ஏழைகளுக்கெல்லாம். அந்த சிந்தனை யாருக்கு வந்தது? வேறு யாருக்கும் வரல. இதான் நான் சொன்னேன். நான் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்குறதுல வந்து அவருக்கு இணையானவங்க யாருமே கிடையாது. அதுக்குனால பார்த்தீங்கன்னா எங்கள் திருவண்ணாமலையிலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த குஷ்டன்ற வியாதி, அது குஷ்டன்னு சொல்லுவாங்க. அந்த வியாதியோட பார்த்தா பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. நிறையா பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அருவருப்பாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அவருக்கு தான் தோணுச்சு பிச்சைக்காரர் மறுவாழ்வு விடுதி அப்படின்னு வச்சு அவங்களாம் வட்டுக்கொண்டு எல்லாம் நல்லா ஆர்சி பில்டிங் போட்டு அவங்களாம் அங்கே தங்க வச்சு மெடிக்கல் கொடுத்து அங்கேயே அந்த வியாதியும் குணப்படுத்தி இந்த பிச்சைக்கார யாரும் ரோட்டில் எவரும் சுற்றக்கூடாது அப்படி கூட்டி எல்லா இடத்துலையும் இங்கே நம்ம சென்னையில் இருந்து பரநூறு இது மாதிரி பல இடங்கள் இந்த பக்கம் உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் கட்டினார். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்களாம் இப்போ அதெல்லாம் நீங்களாம் பிறந்தே இருக்க மாட்டீங்க. நீங்களாம் இப்போ தான் பிறந்திருப்பீங்க. எனக்கு ஒரு வருத்தம் உண்டு இந்த காலத்து இளைஞர்களை பற்றி. ஏதோ இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வந்துட்டு தான் நினைக்கிறாங்க. இதுக்காக நம்ம தலைவர்கள்லாம் எவ்வளோ போராடி இருக்கிறாங்க அப்படின்றது பல பேருக்கு இந்த காலத்து இளைஞர்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிடறாங்க, ஓடி அதில் போய் எதனா பண்ணலான்னு அந்த புத்தி தான் இருக்குது ஒழிய. புரியுதா அவங்களுக்கு நான் சொல்கிறது? அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்முடைய பின்புலம், நம்ம ஏன் இப்படி வந்தோம் அப்படின்னு. நான் ஒரு டேட்டா சொன்னேன்ல, உனக்கு படிக்கவே உனக்கு கிடையாது, உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த காலத்தில் நம்ம ஆட்களுக்கு. இதுதான் உண்மை. ஐயா, கலைஞரையோட இடத்த வேற யாராவதுனால நிரப்ப முடியுமா? நாம் கலைஞரை இடத்த யாரும் நிரப்புறதுன்றது கடினம். ஆனால் நாங்கள் இப்படி பார்க்குறோம். நாங்கள் எங்களுடைய ஆங்கிள் எப்படி பார்க்குறோன்னா, பெரியார் அண்ணா, பெரியாருக்கு இருந்த இந்த கொள்கை பிடிப்பு, அண்ணாவுக்கு இருந்த அதனுடைய ஒரு மென்மையான போக்கு, அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், அதை செயல்படுத்தணும் அப்படின்றத கலைஞருடைய ஆர்வம். இது மூணுமே ஒரு சேர பெற்றவர் தான் இப்போ இருக்கிற முதலமைச்சர். அதான் உண்மை. இல்லை, சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு கண்ணு கலங்கிருது. கலைஞர் ஐயா பேரையும் முதல்வர் ஸ்டாலின் அவங்க பேரையும் சொல்லும் போதே உங்களால் பேச முடியல. அவ்வளோ தூரத்துக்கு எமோஷ்னலாக லாக் ஆகுறீங்க. என்ன காரணம்? இல்லை, நான் கலைஞர் அந்த இறுதி வரைக்கும் நான் வந்து இரவு 10 மணி வரைக்கும் அவரோட பயணித்தேன். வீட்டுக்கு போனால், கோபாலபுரத்துக்கு போனேன்னா அவரை படுக்கைக்கு போன பிற்பாடு தான் நான் வீட்டுக்கு வருவேன். நான் சாயங்காலம் 5 மணிக்கு போனாக்கா, காலையில் 9 மணிக்கு போனால் அவரோட தான் பயணிப்பேன். சென்னையில் இருந்தால் பெரும்பான்மையான அவர் காலங்களில் நான் அவரோட பயணிப்பேன். காலையில் இந்த மாதிரி நடைப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டரோட தான் ஐஐடியில் நடைப்பயணம் பண்ணுவேன். அதனால் எனக்கு சென்னையில் வந்து மாறி மாறி ஒன்று பெருந்தலைவர்கிட்ட இல்லைன்னா இவரோட தான் இருப்போம். என்னுடைய அரசியல் வாழ்க்கையும் சரி, சாதாரண ஆட்களோடு என்னுடைய காலங்களை அவங்களோட தான் நான் கழித்தது அதிகம். அவர் பேச முடியாத தருவாயில் கடைசி நேரத்தில் கூட வந்து ரொம்ப நெருக்கமானவங்களை கூப்பிட்டு அசைவுகளில் செய்கையில் பேசினார் சொன்னாங்க. நான் போனாக்கா இன்னொன்று எப்படி கூப்பிடுவார், என்னெல்லாம் அப்படியே கூப்பிடுவார். தெரியும். ஆமாம், என்னெல்லாம் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிக்குவார். நான் ஏன்னா அவரோடய இருந்தவன் நான், அதனால் என்னை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவார். அது அந்த இது உண்டு அவருக்கு. கடைசி நேரத்தில் ஒரு ஒரு
ஒரு வார காலம் அப்படின்னா சொல்லலாம். நான் அது வரைக்கும் எங்களுடைய நினைவுலாம் அவர்கிட்ட இருந்தது. அதை நான் பார்த்தேன். ஐயா உள்ள நுழையும் போதே நிறைய கேமராவை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. டைரக்டராக இருந்திருக்கீங்க, ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க, சினிமா துறையில் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே நிறையா விஷயங்கள் தெரியுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும்னு ஒரு படம் எடுத்தேன் நான், ஆ பானுப்பிரியா வச்சப்ப. அந்த படங்கள் பொதுவாகவே நான் வந்து டைரக்டராக இருந்தாலும் சரி, கேமராமேன் இருந்தாலும் சரி, சில காட்சிகள்லாம் வந்து ஆங்கிள் கரெக்டாக தான் இருக்குதா அப்படின்னு நானே போய் கேமராவில் பார்த்து ஆங்கிள் சரியாக இருந்தால் தான் ஓகே பண்ணுவேன் நான். நீங்களே கேமராமேனாக மாறிடுவீங்க. மூலதனம் நான் தானே போட்டுக்கிறேன், என் படம் சக்ஸஸ் ஆகணும் இல்லைவே. கண்டிப்பாக. டைரக்டர் இருக்கிறாரு, அவருக்கு பேப்பரு பேடு கிட நான் தானே வாங்கி கொடுக்குறேன். அதனால் வந்து நான் வந்து என்ன காரணம்னா, எனக்கு அந்த கலை ஆர்வம், கலை நுணுக்கம் ரொம்ப. நான் சின்ன வயசில் தான் சொன்னேன், நான் ஒரு ரைட்டர். நான் 13 நாடகங்கள் எழுதி டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிறேன். நான் சின்ன வயசில் ரொம்ப நான் காமெடி ஆக்ட் பண்ணுவேன். அப்போல்லாம் சின்ன வயசில் ரொம்ப காமெடி ஆக்ட்லாம் பண்ணுவேன். இசையை பற்றி எனக்கு ஒரு தாக்கம் உண்டு. இப்போ கூட என் கட்சிக்கு ஒரு பாடல் இப்போ எழுதி இப்போ நேற்றுலேருந்து ஓடின்னு இருக்குது. இந்த ஸ்கீமெல்லாம் வச்சு மைய வச்சு அந்த இது பண்ணியிருக்கிறேன். அதை திமுக ஆட்சியில் இருந்த பொழுது எம்ஜிஆரும் அம்மையார் அவர்களும் அப்போ சினிமா உலகத்தில் பிரபலமாக அந்த காலகட்டங்கள். திமுக ஆட்சி பிடிச்சிது அந்த காலகட்டத்தில். அண்ணா முதலமைச்சர், அதுக்கு பின்னால் தொடர்ந்து என் அண்ணன் கலைஞர் முதலமைச்சர். அப்போ கவர்மெண்ட்டோட ஸ்கீமுகள்லாம் சொல்லணும் ப்ராமனண்ட்டாக அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அப்போ வந்து ஹிட் ஆச்சு. அதாவது வந்து அண்ணன் எம்ஜிஆர் வந்து நரிக்குறராகவும் மேடம் வந்து நரிக்குறத்தின்ற மாதிரி அந்த இதில் வந்து 2 நரிக்குறர் வந்து எளிமையாக ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. நாங்கள் புதுசாக கட்டிக்கட்ட ஜோடி தானுங்கோ, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடி தானுங்கோன்னு சொல்லி பல்லவி ஆரம்பித்து அந்த ஸ்கீமெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க சரணத்தில். எப்போயுமே பாடலில் வந்து தொகையரா, பல்லவி, சரணம், முதல் சரணம், 2வது சரணம், அப்புறம் வந்து அனுபல்லவின்னு இப்படி ஒரு சிஸ்டம் உண்டு அதில். ஆனால் சரணத்தில் வந்து ஸ்கீமெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு திடீர்னு ஒரு நாள் மைண்டில் தோணுச்சு, இவ்வளோ ஸ்கீம் நம்ம திராவிட மாடல் ஆட்சி நம்ம தலைவர் செஞ்சுருக்கிறாரு, இது எளிமையாக கொண்டு மக்கள் மத்தியில் விடணும் அப்படின்னு. அப்போ உட்காந்து ஒரு நாள் நைட்டு 2:30 மணிக்கு எழுந்து உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். எழுதி ஒரு 1/2 hour எழுதிட்டேன் நான். அப்புறம் மறுநாள் வந்து அப்புறம் நான் எழுதின படம் ரிதத்தோடு இருக்குதா, கரெக்டாக அந்த அளவுகோல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். அந்த ரிதத்தோடு கரெக்டாக இருந்தது. 2 வார்த்தைகள் மாத்திரம் மாற்றி இது பண்ணிட்டேன். அது நமக்கான முதல்வர் ஸ்டாலின் தானுங்கோ நான் அப்படின்னு அந்த சாங் ஆரம்பிக்கும். அதனால் எழுதுனேன். அப்புறம் அதுக்கு பின்னால் அது மியூசிக் டைரக்டராக வர சொல்லி எல்லாம் போட்டு அப்புறம் அதை பாடலாக தயார் பண்ணேன். பாடலாக தயார் பண்ணிட்டு ஒரு போய்டு அப்புறம் யோசித்தேன், ஏன் அதை பிக்சரைஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு கூப்பிட்டு அதை வந்து அந்த பாடலை பிக்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ நேற்றுலேருந்து வந்து எங்கள் டிஎம்கே ஐடிவிங்கில் போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து இனிமேல் அது டிவியில் போடுவாங்க. இப்போ எங்கெல்லாம் பிரச்சாரத்தில் வந்து எல்இடி இருக்குதோ அந்த எல்இடியில் அதில் ஒன்றுமே வந்து அது முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசு செஞ்ச ஸ்கீம் தான் அதெல்லாம் பண்ணியிருப்பேன். அதனால் எனக்கு அது மாதிரிலாம் எனக்கு அது உண்டு. இப்போ கூட வந்து முதலமைச்சருக்கு வந்து கல்லூரியாளர்கள்லாம் வந்து ஒரு பெரிய விழா எடுத்தாங்க நேரு ஸ்டேடியத்தில். பெரிய விழா எடுத்தாங்க அவருக்கு. இந்த கல்லூரியாளர்கள்லாம் இதை மாதிரி வந்து ரைட்ஸை வந்து கலெக்டர் இது கவர்னர்கிட்ட வந்து கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் கொண்டாடணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிது. அதுக்காக கல்லூரியாளர்கள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு ஒரு விழா எடுத்தாங்க. அதில் பெரிய ஓப்பனிங்கெல்லாம் பாடலாம் ஏற்பாடு பண்ணாங்க. அதுலேயும் நான் ஒரு தொகையராக ஒரு பல்லவி எழுதி கொடுத்தேன். அது பெரிய ஸ்டூடெண்ட் பற்றியில் அதில் பக்கம் பூரா ஸ்டூடெண்ட் தான் கலந்துக்கினாங்க. அது பாடல் பாடிட்டு எழுதியது யார் தெரியுமா, பொதுப்படுத்துகிற அமைச்சர். பெரிய அரங்கமே அது இருந்தது, கிளாப்ஸு. அதனால் எனக்கு அப்படி கொஞ்சம் கவிதத்தம் கொஞ்சம் தெரியும். எனக்கு டைலாக்லாம் எழுதுவேன். அதனால எனக்கு அதனோட தொடர்ச்சி தான் நான் சினிமா படம் எடுக்கிறது, சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி அந்த துறைக்கு போனதுக்கு அது எல்லாம் பேசிக் காரணம் அதுதான். அதனால் என்னுடைய படங்கள்லாம் எடுக்கும்போதெல்லாம் வந்து ஆங்கிள்லாம் நான் பார்ப்பேன் எப்பயுமே சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக. ஓகே சார், கேமரா, படம் டைரக்ஷன் பண்ணுறது, பாட்டு எழுதுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ஒரு விவசாயத்தில் வந்துட்டு அவ்வளோ உங்களுக்கு தெரியாததே கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து நின்னதில் எல்லாருமே சொல்கிறாங்க. ஐயாவுக்கு டாப் டு பாட்டம் விவசாயத்தில் எல்லாமே தெரியும் அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, காலைல விவசாயியோட வேலை என்னென்னா காலை 5 மணிக்கு எழுந்த கற்றுக்கணும் போல விவசாயி.
இந்த 7 மணிக்கு நீங்களாம் 8 மணிக்கு எழுந்திரிக்கணும், அது மாதிரிலாம் பண்ண முடியாது. கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திருக்கணும், காலைல பம்ப் செட்டுக்கு போகணும், தண்ணி விடணும், கரிஞ்ச அடை வைக்கணும், தண்ணி பூரா வரணும். அது மேலே வந்து அந்த காலத்து இப்போ டிராக்டர் இல்லாத காலங்கள், அதனால் கலப்பியை கொண்டாந்து மாட்டை கொண்டாந்து வைக்கணும், மாட்டையும் கலப்பியும் ஏறு காலையில் ஓட்டணும். ஏறு ஓட்டி முடித்த உடனே சகதி வந்துடும், அந்த சேரை வந்து பக்குவப்படுத்தணும், சேரை எடுத்து அண்டை எடுக்கணும். நம்ம நடக்கிற மரிசி வந்து புல் அடிஞ்சு போயிருக்கும், அதெல்லாம் கொத்தி அதுக்கெல்லாம் சேர் வைக்கணும், அது பேர் அண்டை சேர் வைக்கிறதுன்னு பேர். அப்புறம் சகதியெல்லாம் ஆனப்பட சேத்துல வந்து நடவு நடணும், அதுக்கு ஒரு நாத்தங்கால் இருக்கும், அந்த நாத்தங்கால் வந்து நாற்று எடுத்துக்கணும், நடணும். நடன பாடு அதுக்கு பின்னால் அது ஒரு குறிப்பிட்டதுக்கு வந்து அதுக்கு உரம் போடணும். அதுக்கு மேலே மணிகள், அதாவது கதிரில் வந்து மணிகள் இருக்கும், அது பால் அரிச்சான்னு பார்க்கணும். அது ஒழுங்காக பால் ஏறி அது முத்தி இருந்தால் தான் அது நெல் பதிர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுபோல் அது அறுக்கணும், நேரடியாக மனிதன் தான் அறுக்கணும், அப்போல்லாம் மிஷின் கிடையாது. அறுக்கணும், களத்தை மேட்டக்குள்ள இறங்கி போகணும், வேலை பார்த்துருக்கீங்க. அந்த களத்தை எடுத்து அடிக்கணும், எடுத்து நெல் ஆக்கணும். அப்புறம் வந்து பொனை கட்டி ஓட்டணும், மாட்டை வச்சு பொனை கட்டி ஓட்டணும். அப்புறம் நெல் ஆகணும், மூட்டையை கடிச்சு வீட்டுக்கு கொண்டாடணும். இவ்வளோ வேலையை விவசாயிக்கு இருக்குது. இதை மொத்தமாக நான் செய்வேன். நீங்கள் செய்வீங்க? நம்ம கிராமத்தில் விவசாயம் விட்டு போடலன்னா வாயால் சொல்லிக்க தவிர்த்து என்ன, நான் விவசாயம் விட்டு போடலன்னா விவசாயம் போல செய்வேன், எனக்கு தெரியும். என்னதான் உங்களுக்கு தெரியும். சரி, ஒருவேளை அரசியலுக்கு வராமல் போயிருந்தீங்கன்னா என்ன ஆயிருப்பீங்க? அரசியலுக்கு வராத போயிருந்தேன்னா நான் சினிமா துறையில் தான் இருந்திருப்பேன். நான் எனக்கு படிக்கிற காலத்துலேருந்தே தான் சொன்னேனே, நான் படிக்கும்போதே நான் ட்ராமா போடுவேன் பசங்களை வச்சுக்கின்னு. அதனால் எனக்கு அப்படி ஒரு இது உண்டு. ஐயா, நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னோம். சென்னையில் முக்கியமான இடம் சைதாப்பேட் டு தேனாம்பேட், அந்த மேம்பாலம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அதில் வந்துட்டு ஆராய்ச்சி செய்யப்பட்டு இப்படி தான் வரணும், இந்த வகையில் வந்தால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இதை அமைச்சிட்ருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த தேனாம்பேட்டை டு சைதாப்பேட்டை ஏறத்தாழ 13 குறுக்கு சாலை இருக்குது. அதில் 13 குறுக்கு சாலையில் ஒரு மணி டிராஃபிக் நின்று போனோம்னா 1/2 hour ஆகும். அண்ணா சாலையில், அது அண்ணா சாலையில் அமையுது. ஜெமினி ஸ்டூடியோவுக்கும் பக்கத்தில் ஒரு பாலம் கட்டினார் கலைஞர், அது பேர் அண்ணா மேம்பாலம்னு பேர். அந்த காலத்தில் அங்கே தான் நிறைய டிராஃபிக் இருக்கும். அதனால தான் அதை வந்து தென்னகத்திலேயே ரோட்டில் முதல் கட்டின பாலம் அதுதான். தென்னகத்திலேயே நான் சொல்வது 4 ஸ்டேட்லேயே. பொதுவாக பாலன்றது எப்போயோ பார்த்தீங்கன்னா ஆற்றுல கட்டுவாங்க, ஓடையில் கட்டுவாங்க, அப்படி தான் கட்டுவாங்க. அப்போ ஆச்சரியம், அது எப்படி ரோட்டில் எப்படி போய் பாலம் கட்டுறதுனாங்க. அதுக்கு வந்து அண்ணன் கலைஞர் தான் திட்டார். அங்கே அவ்வளோ டிராஃபிக் நான் எனக்கே தெரியும் அந்த டிராஃபிக்கில். இப்போ இருக்கிற உடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த எல்டாம்ஸ் ரோடு சந்திப்பு, இது மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாமே சிஐடி காலில் சந்திப்பு, இது மாதிரி 13 சந்திப்பு இருக்குது. இந்த டைமை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டிஸ்கஷன் வச்சார். ஒரு பாலம் கட்டினா எப்படி இருக்குன்னு கேட்டார். அது நல்லா தானே இருக்கோன்னா, அதுக்கு என்ன முயற்சி எடுங்கன்னாரு எங்கள் துறையில். சரி, நாங்கள் இது பண்ணோம். அது பண்ண உடனே அடுத்தது என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து லோக்கலில் இருக்கிறவங்களாம் இல்லை அது எப்படி பண்ண முடியும், கீழே வந்து ரயில்வே மெட்ரோ ட்ரெயின் உள்ள கீழே போயின்னு இருக்குது, அது மேலே எப்படி பாலம் நிறுத்த முடியாது, கீழே இருக்கிற மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷன் டெக்னிக்காக போச்சு. அப்புறம் நாங்கள் ப்ரைவேட்டு கன்சல்டிங்கை கொஞ்சம் இது பண்ணோம். அதில் வந்து வெளிநாட்டில் ஒரு கன்சல்டிங் பிடிச்சோம். இப்போ அவங்க மூலமா ஒரு கன்சல்டிங் நடந்தது. அவங்க முதல்ல எங்களுக்கு ஹோப் கொடுத்தாங்க, எனக்கு பண்ணலாம் சார் இது மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதை அப்படியே டெவலப் பண்ணாங்க. அப்புறம் டெவலப் பண்ணி சென்னையில் ஐஐடி ப்ரொஃபஸருங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் வச்சேன். அவங்களும் சரி இல்லை சார் இந்த நியூ டெக்னாலஜியில் பண்ணலாம் சார் அப்படின்னு முடிவு பண்ணோம். கிட்டத்தட்ட நான் அதுக்கு 6 மாதம் எடுத்துக்கலாம். நான் இந்த டிஸ்கஷன் சொல்லி டிசைனுக்கு டிஸ்கஷனுக்கு 6 மாதம் எடுத்துக்கலாம். 6 மாதம் ஆச்சு. அப்புறம் 6 மாதம் எடுத்தோன்னா அப்புறம் போனோம். போயிட்டு கவர்மெண்ட்டில் சொன்ன உடனே ஃபைனான்ஸ் சிஎஸ்லாம் ஒன்றா சேர்ந்துன்னு சார் சாத்தியக்கூறமாக சார் பாருங்கள் சார் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க சார். நான் கேட்டேன், நான்லாம் யோசிச்சுட்டு தான் இப்போ வந்துருக்கிற முடிவு பண்ண கட்டலாம் அப்படின்னு சொல்லி சிஎம் சேம்பரில் உட்காந்து பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன். அதனால் வந்து ப்ரைவேட்டு கன்சல்டிங் அவங்களுடைய அட்வைஸு, அவங்க சொன்ன டிசைன் அது வெட் பண்ணதுக்கு வந்து நாங்கள் ஐஐடியினுடைய 2வது டிபார்ட்மெண்ட் சிவில் டிசைன் அவங்க இதெல்லாம் அவங்க சேர்ந்த ஒரு கலவை தான் அந்த செய்யணும்னு முடிவுக்கு வந்தோம். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பொதுவாகவே பாலம் கட்டுற போகிறோம்னு வச்சுக்கலாம், எல்லாமே பார்த்தா சிமெண்ட்டு கம்மி போட்டு ஆர்சியில் தான் கட்டிட்டு போகிறாங்க. இப்போ 10 கிலோமீட்டர் பாலம் ஒன்று கோயம்புத்தூரில் கட்டணும் நாங்கள். அது பார்த்தா எல்லாம் சிமெண்ட்டாக தான் கட்டியிருக்கிறோம். ஆனால் இந்த பாலத்தை வந்து நாங்கள் ஃபவுண்டேஷன் மட்டும் சிமெண்ட்டில் போட்டோம்.
அவனுடைய தூண் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இரும்பு தூண். மேலே இருக்கிற பீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு. காரணம் என்னென்னா இந்த கம்பி சிமெண்ட்டுடைய வெயிட் அதிகம். அதே நேரத்தில் நாங்கள் பண்ணியிருக்கிற டிசைனில் 4 வழிச்சாலை, 2 வழிச்சாலை கிடையாது, மேலே 4 வழிச்சாலை பாலம் அது. அப்போ அந்த 4 வழி சாலையில் ஒரு லாரி 40 டன் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரே நேரம் அட்டே டைம் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. இது யாரத்தான 3.5 கிலோமீட்டர் உள்ள பாலம் இது. மொத்த வண்டி அப்படியே நிற்குது ஒரே நேரத்தில். வண்டி பாஸ் ஆகி போகும்போது வெயிட் எடுக்கிறது வேறு, வண்டி அப்படியே ஒரே நேரத்தில் நின்றுடுறது. அப்படி நின்னா அந்த வெயிட் எடுக்குமா அந்த பாலம்? அவ்வளோ தூரத்துக்கு அதை ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ டிசைன்லாம் செக் பண்ணிவிட்டு அதை வந்து இரும்பு கேடரில் அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன ஏது என்ன அப்படின்றத வந்து நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது கீழே மாத்திரம் ஃபவுண்டேஷன் மாத்திரம் நம்ம ஆர்சியில் பண்ணிக்கலாம், மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர் போகிற ஸ்டீலில் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த 2வது கட்டத்து டிசைனுக்கு வந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து ஓப்பன் டெண்டர் தான் விட்டோம். அவர் பாம்பே ஒரு கம்பெனிக்கார் வந்து இந்த டிசைன்லாம் பார்த்துட்டு அவங்க ஏற்கனவே ஸ்டீல் பிரிட்ஜெலாம் கட்டிக்கிறாங்க பாம்பேலேயே, அவங்க தான் எடுத்தாங்க, அந்த டெண்டர் எடுத்தாங்க. நாங்கள் டெண்டர் எடுக்க வந்தது யாரும் எந்த கம்பெனி எப்போயும் நான் இந்த டெண்டர் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் எப்போயுமே. அதெல்லாம் டெக்னிக்காக என்னவோ என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட்னா அதுதான், நான் அதில் போய் தலையிடவே மாட்டேன். நான் எல்லாத்திலும் தலையிடுவேன், டெண்டரில் நான் தலையிட மாட்டேன் எப்போயுமே. அப்போ ஒரு ஜென்யூன் கம்பெனி வந்து எடுத்தாங்க. அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னதுன்னு பார்த்தோம். அவங்க கேட்டாங்க. அப்புறம் நான் அதுக்காக நான் பாம்பே போனேன். அவங்க டெண்டரெல்லாம் அவங்களுக்கு ஆன பிற்பாடு கூட நான் உடனே அக்ரிமெண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் பார்க்கணும் ஏன்ட்டேன் நான். அப்புறம் பாம்பே போய் அவங்க என்ன ஸ்டீல் பிரிட்ஜு கட்டினா 2 ஸ்டீல் பிரிட்ஜு கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாடு தான் அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட சொன்னேன் நான். அப்புறம் அக்ரிமெண்ட் போட்டோம். அவங்க வந்து 5 இடத்துல அந்த ஸ்டீல் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தூணு, அந்த மேலே போகிற பீமு, அந்த கிராஸ் பீமு, இதெல்லாம் வந்து 5 ஃபேக்ட்ரியில் பண்ணிக்கிறாங்க. ஒன்று வந்து குஜராத்தில், இன்னொன்று பாம்பேயில், இன்னொன்று ஹைதராபாத்துக்கு பக்கத்தில், ஒன்று நம்ம ஊர் கும்மிடிப்பூண்டிக்கு பக்கத்தில், இன்னொன்று பாண்டிச்சேரியில். 5 இடத்துல இது இந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரிக்குரியது நடக்குது. அங்கே வந்து 5 குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் போட்டிருக்கிறேன். அந்த ஃபேக்ட்ரியில் கவர்மெண்ட் சைடில் எங்களுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் கியூசின்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி கண்ட்ரோலுடைய என்ஜினியர்ஸ் அங்கேயே இருக்கிறாங்க, ஃபேக்ட்ரியே இருக்கிறாங்க. அவங்க வந்து செக் பண்ணி தான் ஒன்று அங்கே நடக்குது. நானே திடீர்னு இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். எங்கள் 2வது டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிங்களை கூப்பிட்டு போய் நேராக போய் சாதாரண வெள்ளு அடிக்கிறது ஒன்று வெள்ளு அடிக்கிறது கூட என்ன சிஸ்டத்தில் அடிக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் பூராவுமே இப்போ இந்த கம்ப்யூட்டர்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கு மேனுவல் பண்ணுறதுன்றது வேறு, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பண்ணுறது வேறு. அதெல்லாம் பூரா இப்போ வந்து மேனுவல் கிடையாது, எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் அடிச்சுன்னுக்கிறாங்க எல்லாமே. வெல்டு அடித்தது பிற்பாடு அதை வந்து வெல்டு சரியாகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு இப்போலாம் மெஷர்மெண்ட் இருக்குது, அதை பண்ணுறோம். அது மாதிரி ஒரு கட்டத்துலேயும் பண்ணி தான் அங்கே வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். அதை முழுமை அடையும் போது அது பெரிய அவங்க அது ஒரு அடையாளமாக இருக்கும். கண்டிப்பாக மக்களுக்கு அது ரொம்ப தேவையான பாலமாக இருக்கும். அது ஒரு பெரிய டிஎம்கேவோட பெரிய அடையாளமாக இருக்கும். சார், இதையும் தாண்டி முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாமே சமுதாயத்தை நோக்கி இருக்கிற திட்டம். என்னுடைய சிந்தனை நான் அசம்பிளிலே பேசியிருக்கிறேன். இந்திய பொருளாதார வளர்ச்சி, மாநில பொருளாதார வளர்ச்சி, மாவட்ட பொருளாதார வளர்ச்சி, ஒரு கிராமமே நல்லா வளர்ச்சியான ஊர் அப்படிலாம் பேசுவோம் நாம். இந்த முதலமைச்சர் என்னன்னா வீடே பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால் நாடே பொருளாதார வளர்ச்சின்னு நினைக்கிற சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர். ஒரு வீடே வளர்ந்தா ஒரு நாடு வளர்ந்த. ஆமாம், வீட்டுக்குள்ளே சிறப்பாக இருந்தால் எல்லா பக்கம். ஆமாம், நீங்கள் பிரிட்ஜை கட்டிட்டு இது நம்ம வெளியில் பார்த்தா பிரிட்ஜை கட்டினா ஒன்று ஊர் நல்லா பொழுதாக வச்சு அதில் பட்டி சாவடை ஒருத்தர் நடக்கலாமா? கிடையாது. அப்போ வீடே பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா நாடு முழுமையாக அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஆனால் அவருடைய சிந்தனைகள் பூராவுமே ஒரு வீடும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னா அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு நாம் என்னென்ன வகையில் உதவ முடியும்? அரசாங்கம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, படிக்கணும், ஃபீஸ் நாம் கட்டி ஆகணும். ஒரு ஆண் பிள்ளைக்கிறான், படிக்கணும், அது நாம் ஃபீஸ் கட்டி ஆகணும். நாம் பட்ஜெட் குடும்பம், சம்பளம், நாம் இங்கேருந்து போகிறோம், மெடிக்கலுக்கு போகிறோம், அதுக்கு நம்ம பணம் கட்டணும். சுகர் வியாதி பெரியவங்க வீட்டில் வந்துடுது, அவங்களுக்கு போய் பணம் கட்டணும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். இப்போ என்ன பண்ணுறாரு, தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு ஸ்கீமு. அது வந்து கவர்மெண்ட் காலேஜில் இப்போ படித்தேன்னா அவனுக்கு மாதம் 1000 ரூபா ஃபீஸ் அவரே கொடுத்துட்றாரு. புதுமை பெண் ஒரு திட்டம், நீ இப்போ படித்த புதுமை பெண்ணில் 1000 ரூபா கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்போ மக்களை தேடி மருத்துவம், உங்கள் வீடு தேடி மருத்துவம் வந்து பார்க்குறாங்க. ஒரு வாரத்துக்கு வேண்டிய மாத்திரை கத்திர சுகர் மாத்திரை எல்லாம் கொடுத்துட்றாங்க. கொலஸ்ட்ரால் மாத்திரை கொடுத்துட்றாங்க. அதான் மக்களை தேடி மருத்துவம். சரி, பெரிய வியாதி ஏதாவது ஒன்று,
பெரிய அப்போலோவுக்கு தான் போகணும், காவேரி ஆஸ்பத்திரி தான் போகணும் அப்படின்ற வியாதின்னு சொன்னால் இப்போ வேறு ஒன்றும் கிடையாது. அருமையாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் சைதாப்பேட்டில் பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சுட்டாங்க. எல்லா ஆப்ரேஷன் நடக்குது அங்கே. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லேருந்து ஹார்ட்லேருந்து மொத்தமும் நடக்குது. இது வெளியில் போனால் 4.5 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நடக்குது பூராவுமே. இப்போ இந்த செலவுகள்லாம் உங்கள் குடும்ப செலவு தானே இதெல்லாம், உண்மையா இல்லையா? உண்மைதான். நீ ஒரு டிவியில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் ஒரு அம்மா சொல்லுது, இதை மாதிரி வந்து நான் வந்து எங்கள் பசங்களாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் இருக்கிறோம், நாங்கள் 2 பேரும். நாங்கள் வந்து மாதம் போய் எங்களுடைய ரேஷன் பொருள் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வரணும்னா எனக்கு ஆட்டோ செலவு 900 ரூபாய் ஆகும். இப்போ வந்து தாய்மானவர் திட்டம்னு வந்து தம்பி மு.க. ஸ்டாலின் அறிவிச்சதால் இப்போ எங்களுக்கு உணவுப் பொருள் பூராமல் ரேஷன் கடையில் வந்து எங்கள் வீட்டில் கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. 900 ரூபாய் மீந்துச்சா? வேலைக்கு போகிறவங்க சென்னை மாதிரி நகரத்தில் இருக்கிற வேலைக்கு போகிற பெண்கள் டவுன் வண்டியில், நகர பேருந்து வண்டியில் விடியல் பயணம்னு வண்டியில் ஏறி உட்காந்து பெண்கள் போனால் காசு கிடையாது. உன் குடும்ப பொருளாதாரம் உயருதா? சரி, இதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கிற 1,31,00,000 ரேஷன் அட்டை. அந்த 1,31,00,000 ரேஷன் அட்டைக்கும் எல்லாருக்கும் மகளிருக்கு, ஏன்னா மகளிர் தான் குடும்பத்தை வந்து பக்குவமாக வச்சுக்கிறவங்க. அவங்க தான் ஒரு குழந்தையை பெக்கிறது, சீராட்டுறது, பாராட்டுறது, குறிப்பிட்ட தேதியில் அவனை போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கிறது. இன்னும் கொஞ்சம் சொல்லணுன்னாக்கா அந்த குறிப்பிட்ட வயசு வந்தோடனே வீட்டுக்காரர் பார்த்தியாங்க அந்த பையனுக்கு வயசாகிடுச்சு, இன்னும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி போடணுங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய அட்வைசர். அவங்க தான். அவங்ககிட்ட குடும்பம் இருந்தால் தான் குடும்பம் உருப்பிடும். ஆனால் தான் முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேர்லேயே ஒரு 1000 ரூபா மாதம் போடணுன்னு கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி, இது வந்து நீங்கள் வந்து அரசியல் ரீதியாகவே பார்க்கக்கூடாது. இதை வந்து ஒரு பொருளாதார சிந்தனை உள்ளவங்க இப்படி தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு ஒரு இல்லமும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படணுன்ற அடிப்படையில் தான் பல திட்டங்களை போட்டே இருக்கிறார். அதனால் பலனடைகிறது. எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் ஐயா? எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம்னு கேட்டிங்கன்னா காலை உணவு திட்டம் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான்லாம் கிராமத்தில் படிக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ராத்திரிக்கு இருக்கிற சாதத்தை அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து மறுநாள் காலையில் என்ன பண்ணுவாங்க, அதை பழையதை போட்டு அதில் தயிரை கொஞ்சம் வேறு ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் தொட்டு கொடுத்துருவாங்க. அந்த வெங்காயத்தை இந்த தயிர் சாதத்தை பழைய சாதம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போனோம் இன்னும் கொட்டை விடுவோம். நான் போய் வாஜர் 4 சாதத்தை இங்கே அந்த தூங்குறேன்னுவாங்க. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. 5வது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் காலையில் ஸ்கூலில் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு விடுறதோடு சரி, அம்மாக்களுக்கு வேலை. நேராக பையனே போகிறான், அங்கே போய் தட்டு வச்சு நல்லா சுடுறத சாப்பிட்டுட்டு ரொம்ப அறிவாளியாக ஆகிறான். தூங்குறதுக்கும் அறிவாளி ஆகிறதுக்கும் அந்த உணவுன்றது ஒரு முக்கியமான மனித வாழ்க்கையில் அது ஒன்று முக்கியம். பாரதியார் என்ன சொல்கிறாரு, தனி மனிதனுக்கு உணவில்லை என்று சொன்னால் அது ஜெகத்தனையே அழித்திடுன்றார். ஒருத்தவங்க சாப்பாடு இல்லைன்னா அந்த உலகத்தை அழிச்சிட்றான்றார். அந்தளவுக்கு போகிறார் பாரதியார். ஏன்னா அந்த பசியினுடைய அருமை அது. அதனால் அந்த பசியினுடைய அருமையை தெரிஞ்ச முதலமைச்சர் இன்றைக்கி பசி அது இப்போ தேர்தல் அறிக்கைன்னா சொல்லிட்டாருன்னா அது 8வது வரைக்கும் நீட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டார். அதனால் என்னுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற திட்டம் அதுதான். முதலமைச்சர் அவர்கள் செய்த திட்டங்களை பற்றி சொல்லிட்டீங்க. டெப்டி சிஎம் உதயநிதி ஐயா வந்துட்டு எலெக்ஷன் இதில் வந்துட்டு இப்போ மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரை பற்றி சொல்லுங்களேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம், நான் இந்த வயது வரைக்கும் நான் பெரியார் கொள்கையை நான் ரொம்ப நேசிப்பவன், பூசிப்பவன். அந்த கொள்கையிலே வாழணும்னு நினைக்கிறவன் நான். அது எனக்கு தெரிஞ்சு, என் கண்ணுக்கு தெரிஞ்சு இன்றைய இளைஞர்கள் புரிஞ்சிக்காத காலத்தில் ஒரு இளைஞர் வந்து நான் வந்து சனாதானத்தை ஒழிப்பேன் அப்படின்னா அதில் இருக்கிற உட்பொருள் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன உட்பொருள்? மேட்டுக்கொடின்னு ஒருத்தர் இருப்பான், கீழக்கெல்லாம் ஒழிக்கப்படணும், மதிக்கப்படணும் கிடையாது, தொட்டால் தீட்டு, நீ தூரமாக நெல் அப்படின்னு சொல்கிறது தான் அவனுக்கு ஏற்க இருந்தது. அதுதான் பெரியார் வந்து எடுத்தார். எல்லாம் ஒரே ஜாதி தான்டா, எங்கடா ஆண் பெண் 2 ஜாதி தான், 2 பேரும் ஒரே ரத்தம் தான் ஓடுதுறா அப்படின்னு வருவார். இந்த வயசில் அந்த கொள்கையை அவர் வந்து கடைப்பிடிக்கிறார் அவர். அதனால தான் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு இளைஞரணி மாநாடு, 1.5 லட்சம் பேர் கொண்ட இளைஞர் மாநாடு, முதலமைச்சர் மேடையில் இருந்தார். ஏன்னா வேறு யாரும் தைரியமாக சொல்ல மாட்டாங்க முதலமைச்சர் வச்சுன்னு. நான் தைரியமாக சொன்னேன், இவர் வந்து இளம்பெரியார் அப்படின்னு சொன்னேன். பெரியார் எந்த கொள்கைக்காக அந்த காலத்தில் வாழ்ந்தாரோ அது மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்ச இளம்பெரியார் யாருன்னா இன்றைக்கி இருக்கிற மாண்புமிகு தம்பி உதயநிதி ஸ்டாலின் தான் இளம்பெரியார் அப்படின்னு நான் பெரிய கிளாப்ஸு. அது ஏதோ முகஸ்துதிக்காக இல்லை, என் வயசுக்கு போய் முகஸ்துதியெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுது அவனுக்கு? அந்த கொள்கை பிடிப்பாக இருக்கிறார், அது எனக்கு ரொம்ப அவர் மேலே பிடிக்கும். இன்னொன்று ஃபாலோ ஆக்ஷன். அவர் அமைச்சராகிட்டாருனாக்கா அவர் நினைவாற்றல் நிறைய அதிகம் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு வேலையை வந்து செஞ்சார்னா
அதில் தொடர் நடவடிக்கையில் இருப்பார். அது முடியிருந்தனையும் அதை மேலேயே கேட்பார். ஒரு அமைச்சர்னா அமைச்சருக்கு ஃபோன் போடுவார். அந்த அன்றைக்கி ரிவ்யூ மீட்டிங்கில் நடந்தது என்னாச்சு, அது முடிச்சிட்டிங்களா, எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்பார். அவர் துறையை சார்ந்த அதிகாரிகளும் சரி விடமாட்டார். அப்பப்போ அப்படியே சும்மா அவர் எப்போயும் அவர் முகமே கொஞ்சம் இனிமையான முகம். அவர் எப்போயுமே பல பேர் நிறைய வசதி வாய்ப்பு இருப்போம், இனிமேல் வாரி கொடுத்த மாதிரி மூஞ்சி வச்சுக்குவாங்க. அப்படி கிடையாது. அவர் எப்போயும் ஒரு சாஃப்ட் கார்னர், ரொம்ப இனிமையாக அதிகாரினால பேசி சிரிச்சின்னு வேலை வாங்கிடுவார். அவர் அந்த அந்த கேரக்டர் அவர். அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வர்ற நமக்கு. அதான் உண்மை. சிறப்பு. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நாங்கள் கேட்டதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக, ரொம்ப பொறுமையாக, மக்களோட மக்களாக வந்து பதில் சொன்னீங்க ஐயா. நிறையா விஷயங்கள் நீங்கள் இன்னும் மக்களுக்கு பண்ணணும். மறுபடியும் வந்துட்டு நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.